தனி கட்சி இல்லை, இப்போதைக்கு தேர்தலில் போட்டியிடும் எண்ணமும் இல்லை. அப்போ தன்னை நம்பி வந்த தன் பின்னால் இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள், பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதனால அவர்களை இணைத்து விட்டு நாம ஒதுங்கிடுவோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்கார். எனக்கு முதலமைச்சர் நீங்க நம்பி வந்த நிர்வாகிகள்னு சொல்லும்போது முக்கிய நிர்வாகிகள், உடனிருந்த நிர்வாகிகள் பலரும் திமுகவுக்கு வந்துட்டாங்க. வைத்திலிங்கம் உட்பட, சுப்புரத்னம் உட்பட பலரும் திமுகவுக்கு வந்துட்டாங்க. இப்ப அவர் யாருக்காக களத்தில் நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுதான் முக்கிய கேள்வி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 53 ஆண்டுகளாக நான் பயணித்து வருகிறேன். இந்த கட்சி தொண்டர்கள் கட்சி. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் வாரியத் தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற இருப்பது சில 1000 பேர், சில 100 பேர், சில 1000 பேர் போயிடலாம். ஆனால் பல லட்சக்கணக்கான, கோடிகளை தாண்டி அடிப்படை உறுப்பினர்கள் தனக்கு என்ன வேண்டும், எந்த நிபந்தனையும் இல்லாமல் தேர்தல் வந்தால் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக பயணிக்கிற அந்த தொண்டர்கள் அதில் அதிகபட்சமாக இருக்கிறாங்க. அதுதான் பரீட்சார்த்தமாக ராமநாதத்தில் நான் போட்டேன், இவன் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வெளியில் சொன்னாங்க. இவருக்கு மக்கள் ஆதரவும் இல்லை, தொண்டர்கள் ஆதரவும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக தான் எனக்கு எதிராக ஒரு 6 பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதையும் தாண்டி நான் வெற்றி பெற்று ஒரு 3,42,000 ஓட்டு வாங்கிட்டேன். அப்ப மக்கள் ஆதரவும் தொண்டர்கள் ஆதரவும் எனக்கு இருக்கிறது என்பதை அங்கே நான் நிரூபித்து விட்டேன் அப்படின்னாரு. இப்ப அந்த அடிப்படையில் தான் தேனியில் அதிகபட்சமான நிர்வாகிகள், தொண்டர்கள் தன்னிடம் இருக்கிறார்கள் என்பதை இன்றைய கூட்டத்திலே அவர் நிரூபிச்சிருக்கிறார்.